இத பாரு ரம்யா, ஆர்கே குடும்பத்துக்கு வாரிசு வந்ததா மட்டும் சொல்லாத. ஏதோ கேடு கட்டவ வயத்துல பிறந்ததெல்லாம் ஏன் மாமனாருக்கு பேரப்புள்ளி ஆயிடுமா? அவ லீகல் மனைவி இல்ல. முதல் மனைவி இருக்கும்போது அவ விருப்பம் இல்லாம இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டினா கட்டினவனை உள்ள தள்ளான்னு சட்டமே இருக்கு. உன் கோபம் சட்டம் எல்லாமே கரெக்ட் தான். அதுக்காக நீ மதன் மாமாவை வெளியில அமைச்சிருக்க கூடாது. எதையாவது பேசி உன் கைக்குள்ள போட்டிருந்திருக்கணும்க்கா. தேவையே இல்ல. எனக்கு அவர் முகத்துல முழிக்க கூட பிடிக்கல. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ ரம்யா, என்னால இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கொடுக்க முடியல. என் புருஷனும் வேறொருத்தியோட வாழ்ந்து குழந்தைய பெத்துட்டாரு. அவரே என்னை ஏமாத்தினதுனால என் மனசு இறுக்கி போச்சு. நான் யாருக்கு மரியாதை கொடுத்தேனோ இல்லையோ, புருஷங்கிற பாசம் எப்பவுமே எனக்கு அவர் மேல இருந்திருக்கு. நான் என்னைக்குமே அவர் விட்டு கொடுத்ததில்ல. ஆர்கே குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சதே தவிர ஒரு நாள் கூட அவர் அழியணும்னு நான் நினைச்சதே இல்ல. ஆனா இப்ப எனக்கு அவர் மேல எந்த பற்றும் இல்ல. ஒரு மனைவியா வாழ முடியாத பொண்ணு, ஒரு குழந்தைக்கு தாயாக முடியாத பொண்ணு பொண்ணே இல்ல. நான் அப்படி வாழணும்னு விரும்பவும் இல்ல. ஆர்கே குடும்பத்தை அழிக்கணும், அத மட்டும் தான் நான் இப்ப செய்ய போறேன். என் மனசு பாறை ஆயிடுச்சு. என் நெஞ்சில் இருந்த ஈரமெல்லாம் போயிடுச்சு. இத்தனை நாள் நான் மனுஷியா வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இனிமே இந்த அபிராமியோட இன்னொரு முகத்தை அந்த ஆர்கே குடும்பம் பார்க்கதான் போகுது. என்னங்க என்னங்க யோசனையா இருக்கீங்க? எங்க அக்கா குடும்பத்தை பத்தி தான் ஒரே யோசனையா இருக்கேன் லட்சுமி. பணம் வசதி 1000 இருந்தும் வீட்டுல நிம்மதி இல்லையே. பெரிய பையன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். மூத்த மருமக வேதனையோட வீட்டுல இருக்கா. 2வது மருமகளும் வீட்டை விட்டு போயிட்டா. நம்ம சுத்தி இருக்கவங்க சந்தோஷமா இருந்தா தானே நாமளும் சந்தோஷமா இருக்க முடியும். அதுக்கு நாம என்னங்க பண்ண முடியும்? வருத்தப்படலாம், அவ்வளவுதான். உங்க அக்காவுக்காக இன்னும் கொஞ்சம் கூடுதலா வருத்தப்படலாம். அவங்க மக என்ன தப்பு பண்ணாலும் சமாளிச்சு சகிச்சுக்கிறோமே, அதுவே நாம அவங்களுக்கு செய்யற நன்மைதாங்க. லட்சுமி, ஒழுக்கமான வாழ்க்கை, நேர்மையான நடத்தை, உண்மையான பேச்சு, இதெல்லாம் தாண்டி ஒரு குடும்பத்தை சந்தோஷமா வச்சிருக்க முடியும். அப்பா உள்ள வரலாமாப்பா? வாடா. என்னடா கேள்வி இதெல்லாம் புதுசா? என் ரூமுக்கு நீ எப்ப வேணா வரலாம், சொல்லு. அப்பா, உங்க 2 பேர்கிட்ட தனியா பேசணும்ட்டு தான் அனிதா தூங்கிட்ட அப்புறம் இந்த நேரத்துக்கு இங்க வந்திருக்கிறேன். என்ன விஷயம்ப்பா? அப்பா, இப்ப நான் பேசுறது யாரையும் நியாயப்படுத்துறதுக்காகவோ இல்ல ஆதரிக்கிறதுக்காகவோ இல்லை. அப்பா, இது வரைக்கும் நான் உங்க 2 பேர்கிட்டையும் எதுவும் மறைச்சதில்லை. நான் வரத்துக்குள்ள நீங்க தூங்கிட்டா கூட அடுத்த நாள் காலையில கண்டிப்பா சொல்லிடுவேன். அப்பதான் எனக்கு நிம்மதி. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லல. ஆதாரம் கிடைச்சதும் சொல்லலான்ட்டு இருந்தேன். இருந்தாலும் சாந்திகா மேல உங்களுக்கு இருக்கிற குறையே தெரிஞ்ச விஷயத்த அவங்க மறைச்சிட்டாங்களேங்கிறதான். அந்த தப்பை நானும் செய்ய விரும்பல. அதான் சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். அப்பா, மதன் அவர் பொண்டாட்டிக்கு செஞ்சது துரோகம் தான். இன்னொரு பொண்ணோட பழகி அதை மறைச்சி அவளை கர்ப்பமாக்கி அதுக்கப்புறம் தாலி கட்டினது
குழந்தை பிறந்தது, இது எதுலையுமே எனக்கு உடன்பாடு கிடையாது. அவர் செஞ்சது தப்பு தான், ஏன் மன்னிக்க முடியாத குற்றம் தான். அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். மனைவியோட கண்ணீர் கணவனுக்கு பாவ கணக்கை தான் சேர்க்கும். இந்த எண்ணம் எல்லா ஆம்பளைங்களுக்கு இருந்தா குடும்பத்தில் குழப்பமே வராது. ஆமாப்பா, எனக்கு அந்த நல்ல புத்தி வர நீங்கள் தான் காரணம், உங்கள் வளர்ப்பு தான் காரணம். அப்பா நான் உங்கள் புள்ளப்பா, கண்டிப்பாக தப்பு பண்ண மாட்டேன், தப்பு பண்ணுறவங்களுக்கு துணை போக மாட்டேன். ஆனால் ஒன்றுப்பா, எல்லா விஷயத்துக்கும் ஒரு மறுபக்கம் இருக்கு, அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்பா அனிதா இங்கே வச்சுட்டு என்னால் இந்த விஷயம் பேச முடியாது, சொன்னா அவள் தாம் தூம்னு குதிப்பா. நீ என்னதான் சொல்ல வர? அப்பா ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். மதன் செஞ்சது, சாந்திக்கு அதுக்கு துணை போனது, இது எல்லாமே தப்பு தான், சரி. ஆனால் அதெல்லாம் ஒரு நல்லவ வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இல்லை. அபிராமி நல்லவ இல்லை. சரி, அபிராமி நல்லவ இல்லை வச்சுக்க, அதுக்காக நாம தப்பு பண்றதா? என்னடா ஆர்குமெண்ட் இது? அப்பா நான் சொல்றது கொஞ்சம் உனக்கு பிடிக்கலன்றதுக்காக வீணா அபிராமி மேல பழி போடாது. இத சொல்லத்தான் சுத்தி சுத்தி வந்தியாக்க. நான் யார் மேலேயும் பழிய போட. நிறுத்துறா. நீ எத்தனை தடவை சொன்னாலும் நான் அதை ஏத்துக்க போறது இல்லை. பாவண்டா அந்த பொண்ணு, ஏற்கனவே அவளுக்கு குழந்தை இல்லை, அந்த ஃபீலிங்ல இருக்கா. இப்போ புருஷனும் இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆமாப்பா, ஏற்கனவே மதன் பண்ண காரியத்தினால மாமா குடும்பமே உடஞ்சு போயிருக்கு. இந்த நேரத்துல நீ வேற எதையாவது சொல்லி எங்களை குழப்பாத. போய் படுடா. திரும்ப திரும்ப அனிதாவுக்கு பிடிக்காத விஷயமே பண்ணிக்கிட்டு இருக்காம அவன் மனம் கோணாம நடந்துக்க முயற்சி பண்ண போ. அபிராமி பத்தின ஆதாரங்களை வச்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட பேசினாதான் நீங்க அவ கெட்டவன்னு நம்புவீங்க. ஆனா அதுக்கு இப்போ வழி இல்லாம போயிருச்சு. சரிப்பா, நான் போறேன். அப்பா வேண்டாம், யாரோட நான் பேச விரும்பல. ஸ்வாதி, ஹலோ அன்பு பொண்டாட்டி, என்னடி கார் வந்து நிற்குது, நான் குத்துக்கல் மாதிரி நிற்கிறேன், ஒன்றும் தெரியலையா? அந்த அளவுக்கு சுகமா? நீ இந்த மாதிரி நடந்து நடந்து தரையை தேய்ச்சா உன் குடும்பத்தில் நடந்துச்சே அது மாதிரி படுமா? நீ என் வீட்டில் இருக்கும்போது சோகமாக இருக்கக்கூடாது, ஏன்னா உன்னுடைய சுகமும் இந்த வீட்டில் ஒட்டிக்கும். ஆ
ஏன் பொண்டாட்டி அழறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. உங்க அண்ணா வேணா கட்டின பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு பொண்ணை வச்சுப்பாரு, கர்ப்பமாக்குவாரு, அதுக்கப்புறம் தாலி கட்டுவாரு. ஆனா நான் உன் புருஷன் அப்படி இல்லடி. ஒரு காலத்துல நான் இருந்தேன், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பேச்சுலர் சட்டப்படி நான் வாழ்ந்தேன். ஆனா இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை தவிர வேற யாரு கூடயும் தொடர்பு வச்சுக்கலடி. முதல்ல உன் புருஷனை பத்தி புரிஞ்சுக்கோடி. டேய், அவ ஏற்கனவே மனசு நொந்து போயிருக்கா. ஏமா உன் பையனை பத்தி எவ்வளவு பெருமையா பேசுறான், அது கூட உனக்கு பிடிக்கலையா? ரொம்ப ஃபீலிங்ஸா? இத பாருங்க, என்னதான் நான் இன்னொருத்தர் வீட்டு மருமகளா இருந்தாலும் பிறந்த வீட்டுல நடந்ததை நினைச்சு நான் கவலைப்படாம இருக்க முடியுமா? நீங்க கிண்டலா கேட்டாலும் சரி, எனக்கு இப்ப மனசு சரியில்லை. நான் ராத்திரி ஃபுல்லா தூங்கல. இதவா சுவாதி, உங்க பெரியண்ண தப்பு செஞ்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருக்காரு. அதை நினைச்சுக்கிட்டு அபிராமியக்கா வருத்தப்பட்டு தூங்காம இருக்காங்க. உங்க பெரியண்ண செஞ்ச தப்புக்கு துணை போன சாந்தியக்கம் வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்க. அதை நினைச்சு உன் சின்ன அண்ணன் கார்த்திக் வருத்தப்பட்டு தூங்காம இருக்கலாம். நீ ஏண்டி வருத்தப்பட்டு சும்மா தூங்காம இருக்க? நீ தூங்காம இருந்தா உன் உடம்பு கேட்டு போயிடும். அதுக்கப்புறம் உன்னை கூட்டிட்டு டாக்டர் ஹாஸ்பிட்டல் நான் தானே அலையணும். ஏண்டி தெரியாம தான் கேக்குறேன். என் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அப்பாவும் குடும்பமும் என்னை எவ்வளவு கேவலமா பேசினாங்க. அப்படியே யோக்கியமா மூழ்கி முத்தெடுத்த குடும்பம் மாதிரி எவ்வளவு பயங்கரமா பேசினாங்க. இப்ப எங்கடி போச்சு உங்க குடும்ப யோக்கியம்? ஏண்டி நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் 4 பேருக்கு தெரிஞ்சுதான் தண்ணி அடிச்சேன், அது எங்க அம்மாவுக்கே தெரியும். நான் 4 பேருக்கு தெரிஞ்சுதான் பொண்ணுங்க கூட சுத்தினேன், அது இந்த ஊருக்கே தெரியும். ஆனா உங்க அண்ணன் இருக்கானேடி, ஒண்ணுமே தெரியாத பூனை மாதிரி இருந்துகிட்டு செக் எவ்வளவு பெரிய கேவலமான காரியத்தை செஞ்சிருக்கான். ஏண்டி என்ன கேவலமா பேசினதை தாங்க முடியாம எங்க அம்மா அந்த வேதனையில ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கிட்டாங்க. ஆனா இவ்வளவு எல்லாம் நடந்த பிறகும் உங்க அப்பா ஆர்கே என்னடி பண்ணாரு? குத்துக்கல்லாட்டம் அப்படியே தான் இருக்காரு. ஏன் கேரக்டர் சரியில்லைன்னு உங்க அக்கா கொலுவுல பொம்மை மாத்துற மாதிரி என்ன மாத்தி கடைசியில உன்னை என் தலையில கட்டினாங்க. இப்போ உங்க அண்ணன் செஞ்சிருக்கானே அது புண்ணியமாடி, அபிராமிக்கு செஞ்ச பச்சை துரோகண்டி. பேச வந்துட்டாங்க. ஏய், உன் குடும்பத்துல என்ன பத்தி பேச யாருக்குமே தகுதி இல்லடி. சரி, உங்க அப்பா ஆர்கே வெளில எப்படி தலை காட்டுவாரு? டேய் மூடா வைய, என் அண்ணனை பத்தி பேசுற யோகிதை உனக்கு கிடையாது. ஆமா, பொல்லாத அண்ணன் ஒரு சின்ன தப்பு செஞ்சா துள்ளி குதிச்சு வந்துருவாரு. இப்ப என்ன செய்யறாராம்? இத பாருமா, நான் உனக்கும் சொல்றேன், உன் மருமகளுக்கும் சொல்றேன், நான் இனிமே எது செஞ்சாலும் அதை பத்தி பேசவும் கூடாது, கேட்கவும் கூடாது. புரிஞ்சுதா? ஏமா இந்த குடும்பத்துல போய் பொண்ணு எடுத்திருக்கோமே. அழாதம்மா, அழாத. எல்லா ஆணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா என்னோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிறது, என்ன வழி நடத்துறது எல்லாமே எங்க அப்பா தான். கட்டின தாலிக்க துரோகம் பண்ணிட்டேன். என் மூஞ்சில முழுக்க போட வழிய. நான் தோத்து போயிட்டேன் ராஜி. இனிமே எனக்கு சந்தோஷமே இல்லை, எல்லாம் வெறுத்து போச்சு. இனிமே என்னமா இருக்கு? வாழ்க்கையில் எத்தனையோ சந்தோஷங்களை பார்த்தாச்சு, எத்தனையோ துன்பங்களையும் பார்த்தாச்சு. ஒரு பெரிய நம்பிக்கை துரோகம் தான் பார்க்க வேண்டிய பாக்கி இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டோம்ல.
இனிமே வாழறதுல என்ன அர்த்தம் இருக்கு? இந்த நிமிஷமே ஆண்டவன் என் கணக்கு தீர்த்துட்டாலும் நிம்மதியை போச்சிருவேன். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க மனசுடைஞ்சு போயிடக்கூடாது. இல்ல ராஜி, நான் யாருகிட்டையும் இது வரைக்கும் பெரிய அளவுல நம்பிக்கை வச்சதில்ல. ஆனா நம்ம மகன் மதன் கிட்ட மட்டும் ஒரு நம்பிக்கை வச்சிருந்தேன். அவனு என்ன மாதிரி குடும்பத்திலையும் சமூகத்திலையும் ஒரு கௌரவமானவன், கண்ணியமானவன் பேர் எடுப்பான். இப்படி மண்ண மாதிரி போட்டேன். ராஜி, அவன் காசு பணம் கையாடி இருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். வியாபாரத்துல லட்சம் லட்சமா நஷ்டம் ஏற்படுத்தினா கூட நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா நான் பார்த்து கட்டி வச்ச அந்த அபிராமிக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டானே அவன். அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணிச்சு? பம்பரமா வளைய வளைய வந்து அத்தனை பேருக்கு அவ்வளவு நல்லது பண்ணிச்சு. அந்த பொண்ணு நம்ம மதன் இன்னைக்கு ஒரு நடப்பணம் ஆக்கிட்டானம்மா. ராஜி, இதை விட என் நெஞ்சில் ஒரு பெரிய வேதனை இருக்குமா? எந்த புள்ள தங்கமானவன் நாம நம்பினமோ அந்த புள்ள நம்மளை ஏமாத்திட்டான். எந்த புள்ளைய தருதல உதவாக்குறேன்னு நான் ஒதுக்கி வச்சிருந்தனோ அந்த கார்த்திக் படம் போட்ட தங்கம் மாதிரி இன்னைக்கு நிக்கிறான். இந்த வேதனையை நான் யாருகிட்ட போய் சொல்லுவேன்? அந்த பிள்ளைகிட்ட நான் எப்படி மன்னிப்பு கேட்பேன்? என்னப்பா? அம்மா, அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும். வீட்டில் நடந்த சோகத்துக்கு காரணம் நான் தாலி கட்டி கூட்டிட்டு வந்த சாந்தி தான் போது எனக்கு வெக்கமா இருக்கு. ஒரு விதவைக்கு வாழ்வு கொடுத்த பெருமையில தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். ஒரு நல்ல மருமகளா இருப்பான்னு தான் நான் நம்பணுமா? ஏமாந்துட்டம்மா, ஏமாந்துட்டம்மா, நான் ஏமாந்துட்டம்மா, நான் ஏமாந்துட்டம்மா.